இப்போ நம்ம வந்து எப்போவுமே உண்மை பேசுவோம், நேர்மை பேசுவோம் அப்படிங்கிறது என்னுடைய மக்களுக்கு தெரியும். இது எதுக்கட வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நிச்சயமாக அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் ஏற்றுறதுக்காக. நம்ம வந்து கொஞ்சம் பலகீனமாக இருந்தாவோ அல்லது ஹெல்த்தாக இருக்கணும்னாவோ அல்லது வெயிட் ஏற்றணுமோ அப்படின்னாவோ இந்த பவுடர் வந்து வாங்கி சாப்பிடுங்க. நான் வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி கொடுத்து நானே ஒரு 2 கிலோ வெயிட் போட்டேன். நான் வெயிட் போடுறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நானே 2 கிலோ வெயிட் போட்டேன் அப்படிங்கிறதுனால அது இந்த நேரத்தில் டக்குன்னு செய்ய முடியல. அதனால் ரெடிமேடாக வந்து நாங்கள் மீஷோவில் வாங்கியிருந்தோம். அது என் குழந்தைங்க தான் வந்து சாப்பிட்டாங்க. ஒரு 10 நாள் சாப்பிட்டாங்க. வளர்கிற குழந்தைங்களா இருக்கிறனால ஒரு 4 கிலோ வெயிட் போட்டாங்க. வெறும் 10 நாள் தான் சாப்பிட்ருந்தாங்க. 4 கிலோ வெயிட் போட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் இன்னும் வாங்கலை. அதுவும் இல்லாமல் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால சாப்பாடும் சரியாக சாப்பிடல. 2 கிலோ மறுபடியும் ரிவைஸ் ஆகிடுச்சு, குறைஞ்சிட்டாங்க. அப்போது 4 கிலோ ஏற்றிருந்தாங்க. 2 கிலோ இந்த பவுடர் குடிக்காதனால குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா டக்குன்னு இப்போ வாங்குறதுக்கு இப்போ பைசா இல்லை. அதனால் கொஞ்ச நாள் தள்ளி போயிடுச்சு. ரொம்ப கம்மி தான், விலை கூட 189 ரூபா தான். இப்போ இந்த 159 ரூபா டக்குன்னு இப்போ வாங்க முடியாதனால கொஞ்சம் நாள் அப்படியே தள்ளி போயிடுச்சு. அதனால் ஒரு 2 கிலோ மறுபடியும் குறைஞ்சிட்டாங்க. அது அவசரமாக ஆர்டர் போட்டு மறுபடியும் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம். எப்போவுமே நான் வந்து சில விஷயங்கள் ஆதாரமாக காட்டுவேன், சில விஷயங்களை அனுபவப்பட்டு அதிலிருந்து சொல்லுவேன். என்னுடைய சேனலில் கூட வந்து பார்த்திங்கன்னா அது என்னது தொடர் இருமலா தும்மலா ஏமா விக்கல் தொடர்ந்து விக்கல் எடுத்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு 15 நாளாக ஒரு வாரமாங்கிறது இப்போ மறந்துட்டேன். அப்படி தொடர்ந்து நைட்டு மகள் விக்கல் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு 2 மெடிசன் வந்து இயற்கையாக என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் வச்சுருக்கிற ஒரு புத்தகத்திலேருந்து அதை எடுத்து பார்த்து ஒரு வைத்தியம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வெறும் விரலை வச்சே அதை வந்து செய்கிறது 2மே வந்து நான் செஞ்சு அது வந்து நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்குது அப்படின்னு கூட அந்த வீடியோலேயே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது போய் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி அனுபவப்பட்டு அதிலிருந்து நான் வந்து உணர்ந்து பலன் அடைஞ்ச விஷயங்களை ஒன்று ஒன்றா நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இல்லை இதுவும் ஒன்று. இது கண்டிப்பாக வெயிட் ஏறும். என்னையும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சாப்பிட்ற அளவுக்கு இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. பட்ஜெட் வந்துச்சுன்னா நம்மளும் அதை சாப்பிடுவோம். இப்போ இது எப்படிங்கிறத மறுபடியும் ஒரு இடம் பிரித்து உங்களுக்கு காட்டிடுறேன். இது என்னென்ன விதை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய விதைகள் இருக்குது. இந்த என்னென்ன விதைன்னு இப்போ தெரியல, நீங்கள் இந்த படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 200 கிராம் தான். 200 கிராம் 159 ரூபா 160 ரூபா வரும். இந்த இப்போ நம்ம வெயிலில் வந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, நீர் பூசணிக்காய், அதை தர்பூசணி சொல்லுவோம் இல்லையா, அது கூட விதை கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து அப்படியே சாப்பாட்டுலேயும் சில பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி என் குழந்தைங்க சொன்னாங்க. எப்படிமா லைட்டாக வணக்கி லேசாக முருவலாக எதுவும் தண்ணி இல்லாமல் வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணி அந்த பவுடர் வந்து பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குடித்து ஒரு மாதம் கூட குடிக்கல. ஒரே ஒரு 10 நாளில் 4 கிலோ வெயிட் போட்டாங்க. திருப்பி வாங்கியிருக்கோம். அது கண்டிப்பாக இது வந்து எங்களுக்கு பலன் கொடுத்துருக்குது. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த வீடியோ. நீங்களும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே விதைகள், அதாவது அந்த பூசணி விதை, வேர்க்கடலை இதில் இருக்காது, நிறைய விதைகள் இருக்குது. ஓகே, இதனுடைய விதைகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டியிருப்பேன். ஒருவேளை அதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் போய் தேடி பார்த்தா மறுபடியும் வீடியோ போகணும். சரி, வேண்டியதில்லை, இது பார்த்தாவே தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதிலே அனுபவப்பட்ட பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.